வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஷின்ஸ் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மார்க்லாம் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதே போல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா எந்த யூனிட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் யூனிட் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்துள்ள ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு, வாட் ஆர் த ஸ்கோப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், அதே போல் பள்ளி நிர்வாகத்தின் நோக்கம், அதே போல் எக்ஸ்பிளைன் பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் கண்ட்ரோலிங் இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், கல்வி மேலாண்மையில் திட்டமிடல், ஒருங்கிணைத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதலை விவரி. தேர்ட், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட், டெஃபினேஷன் அண்ட் மீனிங் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பள்ளி நிர்வாகத்தின் கருத்துரை மற்றும் பொருளை விளக்கவும். ஃபோர்த், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பார்ட்டிசிபேட்டரி அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றதுமே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் யூனிட்டில். டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் அப்ரோச்ன்றதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் டிமாண்ட் அப்ரோச் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச், ஸோ இந்த டாப்பிக்கும் இருக்கும். அதே போல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், ஸோ அதையுமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நிறைய அப்ரோச்சஸ் கேட்டிருக்கிறதால ஸோ கட்டாயமாக எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து, எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், வருவாய் விகிதம் பற்றி சுருக்கமாக விளக்கும். அதே போல் சமூக கோரிக்கை அணுகுமுறை மற்றும் சமூக நீதி அணுகுமுறை பற்றி சிறு குறிப்பு வரைய. ஸோ செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் மேன் பவர் அப்ரோச் அண்ட் தேர் காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச், மனிதவள அணுகுமுறை மற்றும் அவற்றின் செலவு மற்றும் பலன் அணுகுமுறை பற்றி விளக்கும். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் முக்கியமாக நமக்கு இந்த தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரை ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்ன்றதுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எய்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா எலாபரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி இன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், கல்வி நிர்வாகத்தில் முக்கியத்துவத்தை விளக்கவும் அதன் தலைமைத்துவத்தை விளக்கவும். நைன்த்து, டிஸ்கஸ் த வேரியஸ் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், பல்வேறு தலைமை பண்பு பாணிகளை பற்றி விவாதி. அதே போல் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இப்போ லீடர்ஷிப்ன்றதுமே இம்பார்ட்டண்ட்டு, அதே போல் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்றதும் இம்பார்ட்டண்ட்டு. ஃபோர்த் யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபோர்த் யூனிட் நல்லா படிச்சுக்கோங்க. 11th, discuss the role of headmasters and teachers in ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியரின் பங்கினை விவாதி. 12th, how will you bring innovation in school administration, பள்ளி நிர்வாகத்தின் புதுமுறை எவ்வாறு கொண்டது. 13th, explain about institutional planning, கல்வி நிறுவன திட்டமிடல் பற்றி விளக்கும். ஃபோர்த் யூனிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் டீச்சர்ஸு, ரோல் ஆஃப் ஹெட்மாஸ்டர்ஸு, அதே போல் டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் யூனிட்டில் ஃபினான்சிங் அண்ட் எஜுகேஷன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ், ஸோ எப்படி என்ன மாதிரியான ஃபண்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது. டிஸ்கஸ் த ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், கல்வி நிதி முறையை பற்றி விவாதிக்கவும். அதே போல் ஷார்ட் நோட்ஸை பொறுத்தவரை யுனெஸ்கோ, யூனிசெஃப், யூஎன்டிபி, ரோல் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ இதில் இந்த ஃபண்டிங்கை பொறுத்தவரை, ஃபண்டிங் அண்ட் ஃபினான்சிங்கை பொறுத்தவரை லோக்கல் பாடிஸு, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதனுடைய முக்கியத்துவம்லாம் என்னன்றது ஃபிஃப்த் யூனிட்டில் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. அனைத்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.